வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோமோ அப்பெல்லாம் உடைய வார்த்தையினால எங்களை தேற்றி எங்களோடு பேசி எங்களை வழி நடத்துகிற நல்ல ஆண்டவர், இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசும்படியாய், எங்களை உணர்த்தும்படியாய், எங்களை உந்தி தள்ளும்படியாய், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் யோசித்து பார்த்தால், இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட முடிவுக்குள்ள வந்துட்டோம். வருஷத்தினுடைய முடிவுன்னு மாத்திரம்தான் சொல்ல முடியாது. நிறைய பேர் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஏன் வாழ்க்கை மட்டும் தானா, உலகத்தின் முடிவுக்கு வந்துட்டோன்னு கூட நான் என்ன சொன்னேன். ஏன்னா இயேசுவின் வருகைக்கு கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிடத்துல வந்திருக்கிறோம்னு சொல்லி, இந்த மாதிரி காலங்கள் வேகமாய் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா இவைகளுக்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி ஈஸியா இருக்கிறதே இல்லை. வாட் ஐ see, எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச அனுபவத்துல கர்த்தர் என்னை நடத்தி வந்த காரியங்களெல்லாம் நான் பார்க்கும்போது, லைஃப் இஸ் நாட் ஈஸி. வாழ்க்கை சுலபமானதாய் இல்லை, ஈஸியானதா இல்லை. நான் விரும்பின விதமா இருந்ததான்னு கேட்டா இருந்ததுனோ சொல்லுவேன், இல்லைனோ சொல்லுவேன். இந்த வாழ்க்கை பயணம் அப்படியே கம்ஃபர்ட்டா இருந்ததான்னு கேட்டா பயணம் போயிட்டு இருக்குது, ஆனா கம்ஃபர்ட்டா இருந்ததான்னு கேட்டா இல்ல. லைஃப் இஸ் நாட் ஈஸி. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை சுலபமானது இல்லை. அதனாலதான் ஃபாதர் பாடினாருன்னு நினைக்கிறேன், வாழ்க்கை என்பது போராட்டமே, ஒரு போராட்டமே. சேர்ந்து பாடுங்க பாப்போம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. ஆமென். வாழ்க்கை என்பது நம்ம பாடலாம் செஞ்சிருவோங்க. கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். we sing songs. வாழ்க்கை என்பது போராட்டமே. அழகா டன்ட டக்கா 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 சூப்பரா பாட்டு வரும். ஏன் டான்ஸ் கூட பண்ணுவோம், ஏன் கைய கூட தட்டுவோம். ஆனா போராட்டத்துக்குள்ள போகும்போது ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதுக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது சார். இது என்ன இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர், ஏன் இப்படி ஆயிப்போச்சு? இல்லையா, வாழ்க்கையே அப்படித்தான். பக்கத்தப்பா சொல்லுங்க, லைஃப் இஸ் நாட் ஈஸி. வாழ்க்கை என்பது எளிதானது அல்ல. We cannot avoid hardship, trials, difficulties, sickness in our life. நம்முடைய வாழ்க்கையில கடினத்தையோ உபத்திரவங்களையோ வியாதியையோ நிந்தையையோ அவமானத்தையோ அவாய்ட் பண்ணவே முடியாது. விரும்பினாலும் விரும்பாட்டியும் வர்றது வந்துதான் சேரும். பக்கத்தப்பா சொல்லுங்க, வாழ்க்கையில நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் பிரச்சனை வரும், வியாதி வரும், உபத்திரவம் வரும். அல்லேலூயா. இதுல என்னன்னா, வர பிரச்சனை வரலாமான்னு கதவு தட்டி கேட்டுட்டு வர்றது கிடையாது. அதுதான் பிரச்சனையே. சரிங்க வரட்டுங்க, எக்ஸ்கியூஸ் மீ வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு வந்தா நம்ம கொஞ்சம் என்னவா இருப்போம், ரெடியா இருப்போம், ப்ரிப்பேரா இருப்போம். ஆனா வர்றது அனுமதி கேட்காமல் வருகிறது. இல்ல எத்தனை பேர் கரெக்ட் தான் பாஸ்டர்னு சொல்றீங்க? பிரச்சனை வருதுங்க, திடீர்னு வந்துருதுங்க, எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துருங்க. தட் இஸ் லைஃப். அதுதான் வாழ்வு, அதுதான் உலகம். பிரச்சனை வரட்டுமா, மே ஐ கம் இன் அப்படின்னு உங்க அனுமதியும் என் அனுமதியும் கேட்டு வர்றதில்லை. எதிர்பாராத நேரத்தில்
எல்லாம் சரியா இருக்கிறது என்று நினைக்கிற நேரத்துல, என் பயணம் சுகமாய் போய்கொண்டு இருக்கிறது என்று யோசிக்கிற அந்த நேரத்துல அனுமதி இல்லாமல் திடீரென்று ஒரு புயலை போல வாழ்க்கையின் போராட்டம் நம் வாழ்க்கையில வந்துதான் சேருகிறது. அல்லேலூயா. அதுலயும் நிறைய பார்க்கறது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்தா ஒன்னோட முடியறது இல்ல, ஒண்ணு இன்னொன்னு கூட்டு வருது, அது அடுத்ததை கூட்டு வருது, அது சேர்ந்து கும்பலாதான் வர வம்பு. ஒன்னா வந்தா பரவாயில்ல, 4 பேரா சேர்ந்து வராங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா சுகர் வந்துச்சா அப்ப கூடவே பிபி வந்துருங்க. சுகரும் பிபியும் வந்துச்சா அப்ப கிட்னி நிச்சயம் பிரச்சனை பண்ணும். சுகரும் பிபியும் கிட்னினா அப்ப கொஞ்சம் லிவரையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். வந்தா கும்பலா வராங்க. இல்ல உண்மையா? உண்மை இல்லையா? பிரச்சனையா அப்படிதான். ஒன்ன முடிச்சதுக்குள்ள ஒன்னுல இருந்து எழுந்து நிக்கலான்னு பார்த்தா அடுத்தது வந்து கதவை தட்டும், அடுத்து வந்து உள்ள சோபால உட்காந்துங்க கால் போட்டு. அதனாலதான் தமிழ் ஒரு பழமொழி, இது எப்படி இந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல, பட்ட காலிலேயே படம் கெட்ட குடியே கெடுக்கும். நம்ம குடி கெட போறதெல்லாம் இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பட்ட காலில் வேணா படலாம், ஆனா இந்த குடி கெட்டு போவாது இயேசு இருக்கிறவரை. அல்லேலூயா. எத்தனை பட்டாலும் தாங்கும், ஏன்னா தாங்குகிறவர் இயேசு. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சடன்லி இட் வில் கம். யோபுனுடைய வாழ்க்கையில் அதுதான் பார்க்கிறோம். நல்லாதான் இருந்தது நாள், திடீர்னு ஒரு நாள் காலைல எழுந்தான், 24 மணி நேரத்துக்குள்ள அவன் வாழ்க்கையில பெரிய சுனாமி வந்து போனது. Within 24 hours he lost everything, literally everything. அவனுடைய உடைமைகள், ஆஸ்தி, சரீரம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தான். அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம், அதுதான் நிச்சயமும் கூட. பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் இப்படியே நினைப்பது உண்டு, நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், கிறிஸ்தவ வாழ்க்கை பாடில்லாத வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ரோஜா மலர் படுக்கையின் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டா பிரதர் சிஸ்டர் உங்க எண்ணத்தை மாத்திங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை முள்ளுள்ள வாழ்க்கை. ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் த லைஃப் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ். ரோஜா மலர் படுக்கையின் வாழ்க்கை ஆசைதான், நமக்கு எதிர்பார்ப்பு தான், ஆனால் யதார்த்தம் அது அல்ல. யதார்த்தம் முட்களும் கல்லுகளும் நிறைந்த பாதையிலே நாம் நடந்து செல்ல வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு நமக்கு இப்படியாய் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நீ முள்ளுள்ள பாதையில போனாலும், கரடு முரடான பாதையில போனாலும், அந்த வழியாய் கடந்து சென்ற இயேசு உன்னோடு என்னோடு இருக்கிறார். அவர் நம்மை கரை சேர்ப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தம் வராமன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யோவான் 16:33 அந்த வசனம் இருக்குது, வாசிக்க வேணாம். இயேசு இருக்கிற படகுல தான் படகு அமிழத்தக்கதாய் அலைகள் வந்து மோதியதுன்னு வாசிக்கிறோம். மார்க் 4:35-40 வாசிக்க வேணாம். இயேசு இருக்கிற படகுங்க, இயேசு இருக்கிற வாழ்க்கைங்க. ஆனா இயேசு இருக்கிற படகுக்கு தான் வேதத்துல போட்டிருக்குது என்ன வந்துதான், காற்று அதன் மேல் பலமாய் அடித்தது, அது அமிழ்ந்து போகத்தக்கதாய் அது ஜலத்தினால் அந்த படகு நிறைந்தது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு இருக்கிற படகுல காத்தடிக்கலாம், தண்ணீர் வரலாம், ஆனா முழுகி போகாது. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு எழுந்து நின்று இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன நொடி பொழுதுல அது மாறிற்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்ப பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு நான் கேரண்டி கிடையாது, ஆனா பிரச்சனையில கர்த்தர் உன்னோடு இருக்கிறதற்கு நான் கேரண்டி. அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு, கடினம் இல்லாத வாழ்க்கைக்கு வேதம் நமக்கு அப்படி சொல்லல. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் கஷ்ட நேரத்துல அமிழ்ந்து போகிற உன் படகுல படகை காப்பாற்ற, அந்த இரைச்சலை அந்த அலையை அமைதிப்படுத்த இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பது சத்தியம். அல்லேலூயா. அதனால
உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நிச்சயம் உன்னை விடுதலையாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தினாரு. பகலில் மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம். அப்படின்னா அவருடைய பிரசன்னமே அவங்களை நடத்துது. சொல்லுங்க, என்ன நடத்துது? God's own presence. அந்த பிரசன்னம் நடத்தினாலும் பிரச்சனை இல்லாம இல்லை. கரெக்டா? மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தான் நடத்துது. ஆனாலும் செங்கடல் எதிர, ஆனாலும் மாறா முன்னால, ஆனாலும் நடக்கிறதுக்கு வழி இல்லை, ஆனாலும் எதிர்த்து பலவிதமான ஜனங்கள் எதிர்த்து வந்தார்கள். பாலாக் எதிர்த்து நிற்கிறான், மற்றவங்க ஏத்து நிற்கிறாங்க, மோவாபியர்கள் அம்மோனியர்கள் ஏத்து நிற்கிறாங்க. பிரசன்னமே வந்தாலும் நடத்தினாலும் பிரச்சனை இருக்கும். ஆனா பிரசன்னம் உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் உனக்கும் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். So he promised his presence. அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப அவருடைய பிரசன்னம் இருக்கிறதுனால பிரச்சனை இருக்காதா? இல்ல, பிரசன்னத்தோட பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையில அவர் பிரசன்னம் உன்னை தாங்கும். அவர் பிரசன்னம் உனக்கு வழி திறந்து தரும். அவர் பிரசன்னம் உன்னை நடத்தும். நீ பிரச்சனையில மூழ்கி போவது இல்லை. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஆமென். வேதத்துல பல இடத்துல தேவ ஜனங்களுக்கு சடன் கிரைசிஸ், திடீரென்ற ஒரு பிரச்சனை, எதிர்பாராத நேரத்துல ஒரு கஷ்டம், இதை நம்ம பார்க்க முடியும். ஆகாருக்கு ஆதியாகமம் 21 வாசிக்க வேணாம். நான் கவனம் செலுத்த போறது வேற காரியத்துல. இதெல்லாம் நான் ஒரு பவுண்டேஷனா உங்களுக்கு போட்டுக்கிட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆதியாகமம் 21 ஆகாருடைய வாழ்க்கையில இந்த அம்மா ராத்திரி தூங்க போகும்போது நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா தான் பிள்ளைய கொஞ்சி கொலாவி தான் வீட்டு காரியத்தெல்லாம் சரி செஞ்சு வெடிச்சிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுச்சு? தூங்க போச்சு. அடுத்த நாள் அதிகாலையில கதவு தட்டுற சத்தம் கேக்குது, கூடாரத்தை தட்டுற சத்தம் கேக்குது. பார்த்தா ஆபிரகாம் துருத்தியில ஒரு பானை துருத்தியில தண்ணியை வச்சுக்கிட்டு ஆகாரே தண்ணி, ஒரு வாட்டர் பாட்டில ஒரு பெரிய துருத்தி தண்ணியை கொடுத்துட்டு ஆகாரே இனி உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, இனி ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் சம்பந்தம் இல்லை, இனி இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஐக்கியம் இல்லை, நீ போயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? குழந்தையும் ஒரு துருத்தி தண்ணியும் கொடுத்து அமுச்சு வச்சிடறான். யோசிச்சு பாருங்க அந்த அம்மா எப்படி யோசிச்சிருக்கும். நேத்து வர, ஏன்னா இவங்க ரூம்ல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நேத்து ராத்திரி நல்லா போய் படுத்துது, இன்னைக்கு காலையில ஆபிரகாம் வந்து நிக்கிறாரு. இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இனி நீ யாரோ நான் யாரோ, இனி இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஐக்கியம், உன் வழிய பார்த்துக்கிட்டு நீ போ. எல்லாம் இடிந்தது. அதுக்கு முன்னால வர அவ வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. பெரிய மனுஷனுடைய குடும்பத்துல நான் இருக்கிறேன், பெரிய மனுஷனுடைய பிள்ளைய நான் வளர்க்குறேன், பெற்றிருக்கிறேன். இந்த பெரிய குடும்பத்துல நானும் ஒரு பங்காளி. கடைசி வரை நான் இங்கேயே வாழ்ந்துருவேன், கடைசி வரை என் வாழ்க்கை நல்லா போயிடும். ஆபிரகாமுடைய குடும்பத்துல ஒரு ஆள் சொல்லியே நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். என்னெல்லாம் கனவு கண்டிருப்பா, எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பா, எவ்வளவெல்லாம் யோசிச்சிருப்பா. யாரை நம்பினாலோ, எந்த குடும்பத்தை நம்பினாலோ அதே நபர் திடீரென்று எதிர்பார்க்காத வேலையில நீ போயிடு, அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, நீ யாரோ, எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. சடன் கிரைசிஸ். சொல்லுங்க, திடீரென்று ஒரு ஆபத்து, திடீரென்று ஒரு பிரச்சனை ஆகாருக்கு நடந்தது. எஸ்தருடைய காலத்துல யூத ஜனங்களுக்கு திடீரென்று ஒரு பிரச்சனை வந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளை குறிச்சு அவன் அங்கங்க எங்கெங்கயோ இருக்கிறான். திடீர்னு ஒரு மனுஷன் ஆமான் எழுந்து நின்று ராஜா கிட்ட சொல்லி இந்த ஜனங்களை அழிச்சிடணும், 127 நாடுகள்ல இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரே நாளில் ஆட்டு மந்தை கொல்லப்படுவது போல, மாட்டு மந்தை கொல்லப்படுவது போல இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் தீர்ப்பு செய்யப்பட்டு எழுதி ராஜ மோதிரம் மோதிரத்தை குத்தி 127 நாடுகளுக்கு அனுப்பியாச்சு. சடன் கிரைசிஸ். சொல்லுங்க, திடீரென்று வந்த பிரச்சனை.
நேத்து வர நல்லா தானடா இருந்தோம். ஆகாஸ்வேரு ராஜாவின் ஆட்சியில ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது. ஏன் ஆச்சு? ஒரு ஆமான் திடீரென்று எழும்பினான். சூசான் நகரமே கலங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. நகரம் கலங்கத்தக்கதான ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பம் அல்ல, the whole city was scattered. நகரமே கலங்கியது. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல எப்பொழுதும் போல தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த மனுஷன், அவன் பண்ணதெல்லாம் ஜெபந்தான். நம்ம நிறைய கேட்கறல, நான் என்ன தப்பு பண்ணேன், நல்லா தானே இருந்தேன். தானியேலும் அப்படிதான் சொல்லியிருக்கணும். அவன் பண்ணதெல்லாம் ஜெபந்தான். திடீரென்று ஒரு ராஜ கட்டளை, சிங்கத்தின் கெபியிலே நீ போடப்படுவாய். அன்எக்ஸ்பெக்டட். என்னங்க பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஒன்னும் இல்ல. ஆனா சிங்க கேபியின் கதவு திடீரென்று திறந்தது. சொல்லுங்க, திடீரென்று. யோபுவினுடைய அழிவு அப்படிதான், திடீரென்று வந்தது. சங்கீதம் 41 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் நம்பினேன். அது மட்டும் வாசிச்சிருவோமா? 41ஆம் சங்கீதம் 9-11. சங்கீதம் 41 9-11 வரை எடுத்து வாசிங்க பார்ப்போம். நான் யாரை நம்பினோ அவன் என் பிராண சிநேகிதனும், நான் நம்பினவனும், என் வீட்டில் சோறு சாப்பிட்டவன், என் சாப்பாடை சாப்பிட்டவன், என் டிஃபன் பாக்ஸை ஷேர் பண்ணி சாப்பிட்டவன், என் கையால சோறு வாங்கி சாப்பிட்டவன், நான் என் அப்பம் புசித்த மனுஷனும் என் மேல என்ன பண்ணிட்டான்? காலை தூக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இது? டேவிட் சொல்றாரு, திடீர்னு நான் நம்பின மனுஷன், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் பிராண சிநேகிதன், அது கூட இல்லைங்க, என் சாப்பாடை சாப்பிட்டவன்ப்பா, அவனுக்கு நான் சோறை போட்டு வளர்த்தேன், திடீர்னு என்ன பண்ணானா என் மேல அவன் காலை தூக்கிட்டான். அவன் குதிகாலை என் மேலே அவன் தூக்கினான். இது போத வேணாம், இதுக்கு மேல எனக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் திடீர்னு நடக்கும். நம்பினவங்க எதிர்ப்பாங்க, கூட இருந்து வாங்கி சாப்பிட்டவங்க துரோகம் பண்ணுவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் கிரைசிஸ் ஆர் ஆல் அரவுண்ட் அஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மை சுற்றிலும். சொல்லுங்க, நம்மை சுற்றிலும் நாம் எதிர்பாராத பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. This is the reality of life. இது வாழ்வினுடைய நிஜஸ்தனம். இதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். அல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கலனா இதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம். இதை புரிஞ்சுக்கலனா இதுல இருந்து ஜெயம் எடுப்பது கஷ்டம். நமக்கு வருகிற பிரச்சனை நம்ம மேக் பண்ணவும் செய்யும், நம்ம பிரேக் பண்ணவும் செய்யும். The life situations can make me or it can break me. அது என்ன மேக் பண்ணுதா இல்ல அது என்ன பிரேக் பண்ணுதான்றது என் கையில தான் இருக்குது. எத்தனை நான் சொல்றது புரியுது? The situation which come around me can make me or can break me. பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்களுக்கு வருகிற வாழ்வின் போராட்டங்கள் உங்களை உருவாக்கவும் செய்யலாம், உங்களை உடைத்து போடவும் செய்யலாம். இது யாரை சார்ந்து இருக்குது? நம்மளை சார்ந்துதான் இருக்குது. How I respond, எனக்கு வருகிற போராட்டத்திற்கு நான் எப்படி மாறுத்தரம் செலுத்துகிறேன் என்பதை பொறுத்துதான் நான் உருவாகுகிறேனா அல்லது உடைத்து போடப்படுகிறேனான்றது இருக்குது. தாவீதுடைய வாழ்க்கையில 2 பெண்கள். இன்னைக்கு நான் அதை ரெடி பண்ணல, எனக்கோ ஒரு நாள் பேசுங்க, திடீர்னு ஞாபகம் வருது. நான் சொல்லிட்டு சப்ஜெக்டுக்குள்ள போறேன். தாவீதுடைய வாழ்க்கையில 2 பெண்கள். ஒன்னுத்துக்கு பேரு மீகால், இன்னொன்னுத்துக்கு பேரு பத்ஷேபால். சொல்லுங்க. டேவிட்ஸ் லைஃப்ல இந்த மீகால் யாருன்னா, சவுலு யார் கோலியாத்தை வீழ்த்துறாங்களோ அவளுக்கு யார் கொடுக்கப்படுவா? ராஜாவினுடைய மகளை கொடுக்கப்படுவா. அப்படி மனைவியா மாறினவங்க யாரு? சொல்லுங்க, மீகால். ஆனா தாவீதினுடைய காம இச்சைக்கு அடிபட்டு அகப்பட்டது யாருன்னா பத்ஷேபால். எங்கேயோ இருந்தவங்க, யாருடைய மனைவி, எங்கேயோ அந்தமா பண்ண தப்பெல்லாம் குளத்துல குளிச்சதுதான். இவரு பார்த்து இவரு அந்த அம்மா மேல ஆசைப்பட்டு இவரு கிட்ட இருக்கிற அதிகாரத்தையும் பவரையும் பயன்படுத்தி அந்த அம்மாவை கூட்டு வந்து தனக்கு என்ன வாக்கினாரு? அவளுடைய புருஷனையும் கொண்டு போட்டு தன்னுடைய மனைவியா மாத்திக்கினாரு. புரியுதுங்களா? இந்த 2 பெண்ணுமே
தாவீதுடைய வாழ்க்கையில வந்தவங்க. மீகால் விருப்பத்தோட தாவீதை கட்டினாலோ என்னவோ தெரியாது. ஆனா சவுல் வாயை விட்டாரு. ஆனா என்ன பண்ண வேண்டியதாய் போச்சு, கடத்தா போச்சு. சவுல் என்ன சொல்லிட்டாரு, கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு என் மகளை தருவேன். அவர் விட்ட வாயினால இந்த அம்மா யார் வாழ்க்கையில வந்தாச்சு. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு கசப்பு இருந்திருக்கலாம். நான் விரும்பாத ஒரு மனுஷன், நான் நேசிக்காத, எப்படியோ நமக்கு தெரியல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் உடன்படிக்கை பெட்டி முன்னால நடனம் ஆடி வரும்போது கூட சேர்ந்து ஆட வேண்டியவ என்ன பண்றா, அவமானப்படுத்துறா. நீ எல்லாம் ஒரு ராஜாவாடா, அதுக்குதான் ராஜ குடும்பத்துல பிறந்திருக்கணும். ஆடு மேய்க்கிறவன் கட்டணம் பாரு, நீ யாருன்றதே உனக்கு தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றா. சோ அவங்க லைஃப் எப்படி போச்சுன்னு தெரியல. she was in hurt. தன் வாழ்நாள் எல்லாம் ஒரு காயத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தா. தேவனை நம்பல, தேவ பிரசன்னத்தை நம்பல, உடன்படிக்கை பெட்டியை நம்பல, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால ஆடுற தான் கணவனையும் அவமதிச்சு வாழ்க்கை எல்லாம் மலடியாய் மரித்தாள். கனியற்ற வாழ்வு. மீகாலுக்கு குழந்தை கூட சரித்திரத்தில் பாருங்க இல்ல. ஏன்னா hurt of her life, அவள் வாழ்வினுடைய கசப்பு. அதே கசப்பு தான் யாருக்கும் சொல்லுங்க, பத்சேபாளுக்கும். எங்கேயோ இருந்தா திடீர்னு கூப்பிட்டு வந்து இங்க கொண்டு வந்துட்டாங்க, புருஷனை கொண்டு போட்டாங்க. ஆனா தேவனுடைய திட்டத்துக்கும் ஆளுகைக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அதற்கு விட்டு கொடுத்தால் சாலமோனை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில வர பாடுகளும் உபத்திரவங்களும் நம்ம மேக் பண்ணுதா இல்ல நம்ம பிரேக் பண்ணுதா, யார் கையில இருக்குது? சத்தமா சொல்லுங்க. மை ரெஸ்பான்ஸ். நான் எப்படி மாறுத்திரம் செலுத்துகிறேனோ, நான் எப்படி செயல்படுகிறேனோ அதை பொறுத்துதான் என் உருவாக்குதலும் அல்லது உடைத்து போடப்படுதலும் இருக்கிறது என்பதை மறந்துக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். எனக்கு மட்டும் ஏங்க இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நீ கேட்டிருக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களை மாதிரியே தான் உங்க பக்கத்துல கேட்டுக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம். நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு மட்டும் தானே, எல்லாருக்கும் இருக்குது. என்ன வேற வேற ஃபார்மட்ல இருக்குது, வேற வேற ரூபத்துல இருக்குது. ஆனா everyone is there in crisis. எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு கடின சூழ்நிலையில பயணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடவே கூடாது. நான் அவங்க ஷூல போய் பார்த்தா தான் தெரியும் என் பிரச்சனை என்னன்னு. நம்ம வெளியில இருந்து பார்க்கறதால அவங்களுக்கு கம்மி பிரச்சனை, எனக்கு நிறைய பிரச்சனை மாதிரி தெரியுது. அவங்க ஃபிட்னஸ், அவங்க இடத்துக்கு போய் பாரு, அப்போ இந்த பிரச்சனை உனக்கு பெருசா தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தா இல்ல. இந்த மாதிரிலாம் கிரைசிஸ் வரும்போது ஜனங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, ஒரு சிலவங்க நமக்கு சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எல்லாம் போ சரியாயிடும்பா. கேட்டுக்கிறீங்களா? எல்லாம் என்ன ஆகும், போவ. இந்த கொரோனா வந்தப்போ கவர்மெண்ட் சொல்லிச்சு வாழ பழகிக்கணும். எதோட? கொரோனாவோடய. உலகம் நமக்கு இதுதான் தீர்வு சொல்லும். எல்லாம் போ என்ன ஆயிரும், சரியாயிரும்னுவாங்க. சரியாகாது. போ நீ அதில் அட்ஜஸ்ட் ஆயிரும், அவ்வளவுதான். பக்கத்தப்பா சொல்லுங்க, எதுவும் போக போக சரியாகாது. என்ன ஒண்ணு, ஃபர்ஸ்ட் நாத்தமா தெரியும், அப்புறம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தோடனே அதுவே பழகி போயிடும். பார்த்துருக்கீங்களா? முதல் மீன் வாங்க போறவங்களுக்கு, அந்த மீன் கடை போறவங்க ஐயோ எப்படித்தான் இருக்கும். 10 வாட்டி மீன் கடை போயிட்டு வந்துட்டானா அப்புறம் அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இப்ப என்ன ஆச்சு, அது மாறிச்சா? மாறல, நீ மாறிட்ட, நீ பழகிட்ட. இதுதான் உண்மை. அப்ப போவ பழகிடும்ன்றது பிரச்சனை சரியாச்சான்னு கேட்டா இல்ல, நீ பிரச்சனையில இருக்க பழகிட்டேன்னுதான் உண்மை. இன்னும் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறந்துடும். புது வருஷம் வருது இல்ல, எல்லாம் மாறி போயிடும். புது வருஷம் வந்தா எல்லாம் என்ன போயிடும்? பக்கத்தப்பா சொல்லுங்க, நான் மாறாத வர. சத்தமா தான் சொல்லுங்க, நான் மாறாத வர. எத்தனை புது வருஷம் வந்தாலும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இல்ல நிறைய பேர் சொல்றாங்கல்ல, வருஷம் போயிருக்குது. வருஷம் இல்லப்பா, தை பிறந்தா வழி பிறந்துடும். நம்ம ஊர்ல பழமொழி வேற அதுக்கு. தை பிறந்தா வழி பிறக்காது. நீ தையில மாத்திக்கினா வழி பிறக்கும். நான் மாறனா வழி மாறும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது கல்யாணம் கட்டி வச்சா சரியாப்படும். அடப்பாவிகளா, இவன் பிரச்சனைக்கு இன்னொரு பொண்ணு மாட்டிக்கிச்சு. இப்போ
இல்ல இவ பிரச்சனைக்கு இன்னொரு பையன் ஒருத்தன், எல்லாம் அது அப்படிதான், அந்த வயசு அப்படிதான், கல்யாணம் கட்டி வச்சா எல்லாம் இப்படி செஞ்சு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமானதை நான் பார்த்திருக்கிறேன். நான் உன்னை சொல்லட்டுமா, யாருக்காச்சும் அவளுக்காச்சும் பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவ மாறுற வர மாறாத வர கல்யாணமே பண்ணாதீங்க. ஏன்னா இன்னொருத்தர பிரச்சனைக்குள்ள என்ன பண்ணி விட்டுறோம், சேர்த்து விட்டுறோம். இன்னொரு குடும்பத்தை பிரச்சனைக்குள்ள என்ன பண்ணி விட்டுறோம். பிரச்சனையை சரி பண்ணுவோன்னு பார்த்தா பிரச்சனை என்ன ஆக்கி விட்டாச்சு, பெருசாக்கி விட்டாச்சு. ஓ, அவன் மட்டும் பிரச்சனை இருந்தான், இப்ப நீயும் சேர்ந்து பிரச்சனைக்குள்ள கடை. அவன் மட்டும் பிரச்சனையில் இருந்தா இப்ப இவனையும். எத்தனை பையன் மாட்டிருக்கிறான் தெரியுமா, எத்தனை பொண்ணு மாட்டிருக்கு தெரியுமா, எத்தனை குடும்பம் மாட்டிருக்கு தெரியுமா. நிம்மதியா இருந்திருப்பாங்க. எதையோ பொய்யோ சொல்லி சேர்த்து விட்டு அது எழுதுன்னு கிடையாது காலம் ஃபுல்லா. அவன் எழுந்துட்டு இருக்கிறான் காலம் ஃபுல்லா. பிரச்சனைன்னு தெரிஞ்சா நீ முதல் பிரச்சனையிலிருந்து வெளியில வா, அப்புறம் உனக்கு கல்யாணம். எத்தனை பேரை சொல்றது புரியுது? நான் அப்படிதான், நான் நிறைய பேருக்கு அப்படி பண்ணியிருக்கிறேன். முதல்ல இதுல இருந்து வெளியில வா, அப்புறம் பேசுவோம் கல்யாணத்தை பத்தி. இல்ல செஞ்சா சரியாயிரும், நீ சரியாக நான் செய்யறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் லைஃப்லோட கரெக்டான அப்ரோச். சரி, இதெல்லாம் உலகம் நமக்கு சொல்றது. கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும், வளர வளர சரியாயிருவான். 5ல விளையாதது 50ல விளையாது நம்ம ஊர் பழமொழி தான் சொல்லுது. அப்புறம் எப்படி வளர வளர சரியாயிருவான்? வளர வளர மாறாது. கல்யாணம் கட்டி வச்சா மாறாது. தை பிறந்தா வழி பிறக்காது. நல்ல வார்த்தை 4 பேசுவீங்கன்னு கேட்டா இப்படி மாதிரி பேசுறீங்களேன்றீங்களா? இருக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சொல்றது புரியுது? அப்ப இந்த வாழ்க்கையின் பிரச்சனையில இருந்து நான் வரணும்னா என்ன சார் பண்ணணும்? இவ்வளவு சொல்றீங்க, எப்படி சார் சரியாகும்? நான் என்ன செய்யணும்? when I go through the crisis of the life, வாழ்க்கையின் கடின சூழ்நிலைகளுக்குள்ள நான் போகும்போது, என் படகு சூறாவளிக்குள்ள பயணம் செய்யும் பொழுது, நான் விரும்பாத காரியங்கள் என்னை சுற்றிலும் நடக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவள் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய ஆசைப்படுறேன்றத நான் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை, ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்ல போறேன். கேட்க ஆயத்தமா இருங்க. கற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி செய்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது காரியம், when you are going through crisis, நீங்கள் வாழ்க்கையின் கடின சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும் பொழுது, you must acknowledge the sovereignty of the Lord. தேவனுடைய ஆளுகை தன்மையை அங்கீகரியுங்கள். சொல்லுங்க, தேவனுடைய ஆளுகையை அங்கீகரியுங்கள். ஒன்று சொல்லணும், நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியையும் எண்ணி நீரே. சேர்ந்து சொல்லுங்க, நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியையும் எண்ணி நீரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்ன பவர்ஃபுல் சாங் தெரியுமா இது? தெரியாமையே பாடிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய நேரம். அவர் அறியாமல் எதுவும் நடப்பதில்லை. சொல்லுங்க, அவர் அறியாமல், அவர் அனுமதிக்காமல், அவருடைய ஆளுகை இல்லாமல் என் வாழ்விலே, உங்கள் வாழ்விலே துரும்பும் அசையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்திருக்குதுன்னா, அந்த பிரச்சனையிலையும் அவர் ஆளுகை செய்கிறார். He is king and he is always, he remains the king. அல்லேலூயா. அவர் ராஜா, அவர் எப்பொழுதும் ராஜாவாகத்தான் இருக்கிறார். ஆமென். எந்த கஷ்டத்துக்குள்ள இருந்தாலும் அவர்தான் ஆளுகை செய்கிறார், அவர்தான் நடத்துகிறார். என்னுடைய பட்டம் அவர் கையில இருக்குது. அறுந்து போயிரல. மறந்துடவே கூடாது. இந்த பட்டத்தினுடைய கயிறு அவர் கையில இருக்குது. அவர்தான் இயக்கி கொண்டிருக்கிறார்,
அவர்தான் என்னை விட்டு கொண்டிருக்கிறார், அவர்தான் நடத்தி கொண்டிருக்கிறார், அவரால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் அறியாமல் எதுவும் என் வாழ்விலே நடப்பதில்லை. வியாதியாயிருந்தாலும், மரணமாயிருந்தாலும், இன்பமாயிருந்தாலும், துன்பமாயிருந்தாலும், ஆசீர்வாத அனுபவங்களாயிருந்தாலும், இழப்புகளாயிருந்தாலும், நஷ்டமாயிருந்தாலும், நன்மைகளாயிருந்தாலும், everything is ordained by God and he rules everything. அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு உடனே அவர் சீட்டை விட்டு இறங்கிடலங்க. he is still in the throne. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவரை ஆளுகை அவருடையது. சத்துரு எதை செஞ்சாலும், எது வந்தாலும், எது நடந்தாலும் அவர்தான் ராஜாதி ராஜா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி நேரத்துல அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தார். வேகமா ஒரு சில வசனங்களை வாசிச்சிருங்க. யோபு 5ஆம் அதிகாரம், யோபு 5ஆம் அதிகாரம். we are going to go really fast. யோபு 5ஆம் அதிகாரம் ஒரு 17 இருந்து 19, இல்லனா 1-2 வாசிச்சேன்னா நான் முடிச்சிடுறேன். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீரும். அவர் காயப்படுத்தி, அவர் காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது 9ஆம் அதிகாரம், யோபு 9ஆம் அதிகாரம் 5 12 வரை. யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதற்கொண்டு, அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார், பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தில் என்று அசைய பண்ணுகிறார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அல்லேலூயா. Powerful words of Job. அவர் பறித்துட்டு போறாரு, யார் கேட்க முடியும்? என்ன செய்றீங்கன்னு யார் சொல்ல முடியும்? நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுகிறவர் அவர்தான், மறைய பண்ணுகிறவர் அவர்தான். He can do anything, he can do everything and he can do it at any time. எதையும் எப்பவும் அவர் செய்ய முடியும். என் வாழ்க்கையில அவர் எதையாச்சும் செய்யறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க, அவர் யார், நான் யாரு என்கிட்ட அவர் பர்மிஷன் கேட்கறதுக்கு? மன்னவனை பார்த்து கேட்கணுமே தவிர மன்னவன் மண்ணை பார்த்து கேட்பானா? சொல்லுங்கய்யா. இன்னைக்கு நாம நினைச்சுக்கிறோம், ஏன் அப்படி பண்ணிட்டாரு, ஏன் என்ன அனுமதிச்சிட்டாரு, ஏன் செஞ்சிட்டாரு, என்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு நான் யாரு? Who am I? Who am I? சோ இந்த மாதிரி நேரத்துல ஒன்ன புரிஞ்சுக்கணும், அவர் ஆளுகிறார். சொல்லுங்க சத்தமா, he is in reign. Hallelujah. ஆளுகை அவருடையது, அதிகாரம் அவருடையது, நடத்துதல் அவருடையது, ரட்சிப்பு அவருடையது. ஆமென். எல்லாம் அவர் தந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சோ இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட போய் விழுந்துடணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆனா பொதுவா நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல அவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. That is the blunder mistake Christians are doing. பிசாசு அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். பைபிள் படிக்காத வச்சிருன்னா, இனி நீ பைபிளே, உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு, நீ என்ன பண்ணக்கூடாது? பைபிளே படிக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, இனி ஜபத்துக்கே போகக்கூடாது. உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு, இப்பதான் நீ அதிக பைபிள் படிக்கணும், இப்பதான் நீ அதிக ஜெபம் பண்ணணும், இப்பதான் நீ அதிக அவரை தேடணும். அப்பதான் நீ என்ன சொல்ற? அவர் ஆளுகிறவர் என்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கெல்லாம் ஆகாருடைய சம்பவம் நான் சொன்னேன். திடீர்னு
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம்ல காலையில என்ன பண்ணிட்டாரு, ஒரு துருத்தியை கொடுத்துட்டு போமான்னு அமுச்சு வச்சுட்டாரு. ஆகார் எங்க போனா? ஏன் வனாந்தரத்துக்கு போனா? இல்லம்மா, அந்த வனாந்தரத்துல தான் அவள் ஆண்டவரை தரிசித்தாள். 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் அதிகாரம், ஆமா 16ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல முதல் முறை இவளா வீட்டை விட்டு ஓடுறா. கரெக்டா? ஏன்னா இந்த அம்மா தொல்லை தாங்கல, சாரால் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, இவளா வாலண்டியரா வீட்டை விட்டு ஓடுறா. அப்ப ஓடும் பொழுது வனாந்தரத்துல தேவன் அவளை தரிசித்தார். சொல்றார், நீ போய் உன் நாச்சியார் இடத்துல அடங்கி இரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் பிள்ளை ஒரு பெரிய ஜாதியாவும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்பதான் அவ சொல்றா, என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் என்று சொல்லி. அப்போ அது அப்படியே நம்பி எங்க போயிட்டா சொல்லுங்க? எங்க இருந்து ஓடி வந்தாலும் அங்க போயிட்டா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்பி போயிட்டா. இப்ப அங்க போனா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, நீ இங்க இருந்து போயிடு. அப்ப அவளா போனா இப்ப தொறுத்து விட படுறா. இவ என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? 4 பேரை கூப்பிட்டு எனக்கு நியாயம் சொல்லுங்க, சும்மா இருந்தா என்னை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்ப திடீர்னு துரத்தி விட்டா, சொத்துல பங்கு இல்லாம ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்து அனுப்பிச்சு விட்டா என்னங்க, எனக்கு ஒரு நியாயம் இல்லையா? தர்ணா பண்ணிருக்கலாமா? பண்ணிருக்க முடியாதா? இல்ல நான் எங்க அப்பாவை கூட்டின்னு வரேன், எங்க அம்மாவை கூட்டின்னு வரேன், என் மாமனை கூட்டின்னு வரேன், மச்சானை கூட்டின்னு வரேன், போயிருக்கலாமா இல்லையா? எங்கேயும் போல. எங்க நான் போனா, என்ன போன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, உங்க பேச்ச கேட்டுதானே நான் போனேன், பதில் சொல்லுங்க. வனாந்தரத்தில் அவள் தேவனை கண்டாள். எந்த தேவன் சொல்லி அவள் போனாலோ பிரச்சனைன்னு வந்தவன வேற எங்கேயும் போல அதே தேவனிடத்துல போய் விழுற. ஆண்டவரே, என் புள்ள சாகிறத நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவரே என்ன இப்படி அனுப்பிச்சுட்டாங்க. திரும்பவும் ஆண்டவர் வந்து சொல்றாரு, பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனைன்னு வரும் பொழுது உன்னை அனுப்புன, உன்னை ஆதரித்த ஆண்டவரிடத்திலேயே போய் விழுந்துரு. வேற எங்க போனாலும் விமோச்சனம் இல்லை, வேற எங்க போனாலும் விடுதலை இல்லை, வேற எங்க போனாலும் வாக்குத்தத்தம் இல்லை, வேற எங்க போனாலும் பதில் இல்லை. பிரச்சனை பெருசாவுமே தெரிய தவிர, உன் சூழ்நிலை ரொம்ப பெருசாவுமே தெரிய, அது விடுதலை வரப்போறதே இல்லை. விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சோ முதல் காரியம், வாழ்க்கையில் நான் விரும்பாத தருணங்கள் வரும் பொழுது தேவன் ஆளுகிறார். அவர் இன்னமும் ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னமும் அவரிடத்தில் வாக்குத்தத்தங்கள் உண்டு. என்னை விடுவிக்க அவர் உண்மையுள்ளவர், என்னை ரட்சிக்க அவர் போதுமானவர், அவர் வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை, அவருடைய அற்புதங்கள் மாறவே இல்லை என்று சொல்லி அவரையே நம்பி அவர் பாதம் பிடியுங்கள். அல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டே ஒரு நாளும் கைவிட மாற்றி. சத்தமா சொல்லுங்க, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப தெரியுமா உறுதியா பிடிக்கணும்? எப்பங்க உறுதியா பிடிக்கணும்? அம்மா அப்பா இல்ல பையனோ குழந்தையும் அப்பாவும் மணியும் பிள்ளையும் பார்க்குக்கு போறாங்க. இப்ப குழந்தை கைய உறுதியா பிடிப்பாரா? பார்க்கல நல்ல பார்க்கல ஃப்ரீயா விட்டுருவார். ஏன்னா விளையாடுமா. பார்க்கல போறாரு, விளையாடுறதுக்கு மண்ணெல்லாம் கொட்டி கிடக்குது, அங்க நல்லா மெத்துன்னு பஞ்சு பொம்மைங்கெல்லாம் இருக்குது. பார்க்கல கையை என்ன பண்ணி விட்டுருவாரு? அதே குழந்தைய பார்க்க விட்டு வெளியில மெயின் ரோட கிராஸ் பண்ணி கூட்டு வராரு. வண்டி போகுது, வண்டி வருது, ஓயாம வாகனங்கள் போயிட்டு வருது. என்ன பண்ணுவாரு? கையை டைட்டா பிடி, என் கையை டைட்டா பிடி. ஏன்னா இப்ப பிரச்சனை நிறைய, நீ என்ன டைட்டா பிடிச்சுனா சேஃபா போயிருவேன். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எப்ப அவரை உறுதியா பிடிக்கணும் தெரியுமா? எப்ப வாழ்க்கையில பிரச்சனை நிறைய இருக்குதோ அப்ப இன்னும் உறுதியா பிடி. வாழ்க்கை ஸ்மூத்தா போகும்போது கையை விட்டுட்டு விளையாடு, தப்பு கிடையாது. ஆனா போராட்டங்களுக்கு மத்தியில இன்னும் உறுதியாய் பற்றிக்கொள், நீ விடுவிக்கப்படுவது நிச்சயம். அல்லேலூயா. ஆனா
நம்ம வாழ்க்கையில அப்படியே உள்டா. பிரச்சனைன்னு வரும்பொழுது விட்டுட்டு ஐயோ, இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படித்தானே இருக்குது. ஆண்டவரே எங்களை மாத்துங்கப்பா. ஆமென். நம்பர் 2, கிரைசிஸ் டைம்ல, போராட்டத்தின் நேரத்துல என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய கண்ணோட்டம் உடையவர்களா இருக்க வேண்டும். Have God's perspective. தேவன் பார்க்கிறது போல என்ன பண்ண பழகணும்? சொல்லுங்க, யார் கண்ணோட்டம் வேணும்? ஆமா, வாழ்க்கைய நாம பார்க்கிறது வேற, அப்பா பார்க்கிறது வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கிறது வேற, உங்களை படைத்தவர் பார்க்கிறது வேற. என் வாழ்க்கைய நான் பார்க்கிறது வேற, எங்க அப்பா பார்க்கிறது வேற. அவர் பார்க்கிறதுல ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. சோ வாழ்க்கையின் போராட்டங்கள் வரும்பொழுது you have to see in dad's perspective. தகப்பனுடைய கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை பாருங்கள். ராமன் சொல்லுங்க, குழந்தை நல்லா தான் இருக்குது, ஆனா அம்மா கூட்டு போயிட்டு ஒரு ஊசி போட்டு வருது. இந்த போலியோ ஊசி குத்துவாங்கல இங்கெல்லாம், தடுப்பு ஊசி போட்டு வருது. குழந்தை நான் நல்லா தானே இருக்கிறேன், எங்க அம்மா கூட்டு போயிட்டு என்னை குத்தி ரணகலமாக்கி கொண்டு வருது. இந்த குழந்தை கண்ணோட்டம் என்னன்னா, நான் நல்லா தானேங்கிறேன், நான் நல்லா தானேங்கிறேன். அம்மா கண்ணோட்டம் என்னன்னா, 10 வயசுல உனக்கு கை கால் இழுத்துக்கூடாது, உனக்கு போலியோ வந்துடக்கூடாது, உனக்கு வேற பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால இப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்? குத்துறேன். ஆனா அந்த குழந்தை சொல்லுது, ஐயோயோ குத்திட்டாங்க, இது அம்மாவே கூட்டிட்டு போய் குத்தி விட்டுச்சு, இதெல்லாம் ஒரு தாயா, இதெல்லாம் ஒரு தாயா? அந்த தாய் பார் எப்படி தாளாட்டுது, இது போய் என்ன பண்ணி விட்டுச்சு, என்ன குத்தி விட்டுச்சு. இல்லப்பா, நீ பார்க்கிற கண்ணோட்டம் வேற, தாய் பார்க்கிற கண்ணோட்டம் வேற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு புரியலையா? அம்மா நல்லதுதான் செய்யும், அம்மா நல்லதுதான் செய்வாங்க, அப்பா நல்லதுதான் செய்வாரு, நம்பி கண்ண மூடி பொறுத்துக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தப்பா சொல்லுங்க. வாழ்க்கையின் போராட்டங்கள் வரும் பொழுது அவருடைய கண்ணோட்டத்துல பார்க்க பழகு. முடியலையா? அந்த பார்வை இல்லையா? கடந்து விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உடைய சிறகின் மறைவில வந்து அடைவே. சைலண்டா வாய மூடிட்டு அமர்ந்துறேன். ஆண்டவரே, I don't know what I am going through. எதற்குள்ள கடந்து போற எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், நல்லதுதான் செய்வீங்க, நல்லதுதான் செய்வீங்க. கஷ்டமா தான் இருக்குது, ஆனா ஒண்ணு தெரியும், என் நன்மைக்காக தான். தாங்க முடியல, ஆனா ஒண்ணு தெரியும், என் நன்மைக்காக தான். ஒரு நாளும் தீங்கு விளைக்க விட மாட்டேன். அல்லேலூயா. தகப்பனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க பழகுங்கள். எத்தனை பேர் விசுவாசிச்சு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யாத்திராகமம் 14 நீங்க வாசிச்சு பாருங்க. நமக்கு எதுவுமே வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். தேவன் தான் இவங்களை அடிமைத்தனத்தை வந்து வெளியில கொண்டு வராரு, கரெக்டா? ஆனா இந்த யாத்திராகமம் 14 முன்னால செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை, வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் சீனாய் வனாந்தரம் மலை அடைத்து போட்டு இருக்கிற நேரத்துல, போன வாரம் பேசினார்ல, அடைத்து போட்டு இருக்கிற நேரத்துல இவன் நினைச்சுக்கிறான், இவங்க நினைச்சுக்கிறாங்க, இங்கேயா சாவடிக்கிறதுக்கு எங்களை கொண்டு வந்தாரு ஆண்டவர், எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு வந்து எங்களை சாவடிக்க பாக்குறாரு அப்படின்னு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பேச ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்பாவின் கண்ணோட்டம் என்ன தெரியுமா? அப்பாவின் கண்ணோட்டம் என்ன தெரியுமா? உன்னை ஒரு பெரிய சேனையாக்கணும், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கணும், உன்னை ஒரு பெரிய இராணுவமாக்கணும். அதுக்கு இந்த இடம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு பார்வோனின் குதிரைகள் உன்னை பின்தொடர்ந்து வரணும். நல்லா கவனிங்களேன். 450 வருஷமா அடிமைகள், கத்தி பிடிச்சு பழக்கம் இல்லை. இவன் பிடிச்சதெல்லாம் கடப்பாரையும் மண்வட்டியம் தான். நல்ல சோறு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அடிமைத்தனத்தை இருந்தவங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் கையேந்தி குனிஞ்சே இருந்த பழகினவங்க, வீரம் கிடையாது, கோழையாகவே வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். 450 வருஷம், 50 வருஷம் வாழ்ந்தாலே வாழ்க்கை மாறி போயிடும். 450 years, ஜெனரேஷன்ஸ். இப்ப இவனுடைய மென்டாலிட்டியை கர்த்தர் என்ன பண்ணணும்? பயந்தவனை தைரியம் உள்ளவனா மாத்தணும். அதுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவை அவருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் பின்னால சேனையை வர விட்டாரு, முன்னால செங்கடலை வர விட்டாரு. டேய், இதுல உன்னை நடக்க வைக்க முடியும்னா நீ தைரியத்தை வர வச்சுக்க, நான் உன்னோட இருக்கிறேன்.
அல்லேலூயா. இதுவரை 450 வருஷம் பயந்தது போதும், இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் உனக்கு முன் செல்கிறேன். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க அந்த பகுதியை நீங்க நமக்கு வாசிக்க நேரம் இல்ல. எகிப்தின் ராணுவங்கள் எல்லாம் அங்கு முழுகடிக்கப்பட்டு கிடந்தது. அவர்களுடைய கேடயங்கள், அவருடைய ஈட்டிகள், அவருடைய பட்டயங்கள் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு யுத்த வீரர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்தது நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள ஒரு பெரிய சேனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். யுத்தத்துக்கு 30ஆம் வசனம் மட்டும் வாசிங்க, 14:30 வாசிங்க பார்ப்போம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை விசுவாசம் வைத்தார்கள். செத்து கிடக்கிறத பார்த்து அவங்களுடைய வெப்பன்ஸ் தான் அடுத்த அதிகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா இவங்க யுத்தத்துக்கு என்ன ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. ஆயுதம் இல்லாதவனை ஆயுதம் உடையவனாய் மாற்றியது அந்த இடம்தான். சண்டை தெரியாதவனை சண்டை செய்யறவனா மாத்தினது அந்த இடம்தான். அல்லேலூயா. எகிப்துல அல்ல, அந்த பிரச்சனையை உனக்கு அனுமதிச்சு, அந்த நெருக்கத்தை அனுமதிச்சு உன்னை ஆயுததாரியாய், உன்னை யுத்த மனுஷனாய் மாற்றுகிறது தேவனுடைய கண்ணோட்டம். ஆமென். அந்த கண்ணோட்டம் வரலனா கஷ்டமாயிரும். எத்தனை பேர் விசுவாசி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவனுடைய கண்ணோட்டத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். இன்னும் ஒன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன். எந்த ஒரு பிரச்சனைகள் மத்தியிலையும் ஒரு ரெவலேஷன் உண்டு. சொல்லுங்க பாப்பா, என்ன உண்டு? ரெவலேஷன் உண்டு, ஒரு வெளிப்பாடு உண்டு. அல்லேலூயா. ஆமென். சரியான மாறுத்திரத்தை கொடுக்க பழகுங்கள். கிவ் ரைட் ரெஸ்பான்ஸ். ரைட் ரெஸ்பான்ஸ். பலர் பலவிதமான மாறுத்திரங்களை கொடுப்பாங்க. சீக் த ஃபேஸ். சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது. ட்ரபிள்ஸ் என்னை தாண்டி போற வர, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து சொல்லுங்க, நான் வந்து அடைவேன். நான் வந்து அடைவேன் ஆண்டவரே. எனக்கு ட்ரபிள்ஸ் என்னை தாண்டி போற வர, விக்கினங்கள் கடந்து போற வர உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வந்து அடைய கர்த்தர் கிருபை தருவீராக. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எசேக்கியா ராஜா, நீங்க வாசிக்க வேணாம், நேரம் இல்ல. பிரச்சனைன்னு வந்த உடனே அவன் சூர் பக்கமாய் திரும்பி தேவனை அண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை தந்தார். அல்லேலூயா. ஆமென். தேவனை அண்டு கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தீர்க்க தரிசன வசனங்களை உரிமை பாராட்டுங்கள், செட்டைகளுக்குள்ள மறைந்து கிடங்க. நிச்சயம் தேவனுடைய நடத்துதலை நீங்கள் பார்ப்பீர்கள். இருக்கிறத அப்படியே கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, லகாயிரோயி என்கிற எல்லா வெளிப்பாடுகளும் எப்ப தெரியுமா வந்தது? பிரச்சனைகளுக்கு உள்ளதான் வந்தது. என்னை காண்கிற தேவன், எனக்கு உதவி செய்கிறவர், தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இந்த எல்லா வெளிப்பாடுகளும் ஒரு பெரிய கிரைசிஸ்ல கர்த்தர் தந்தாரு. உன் பாடுகள் உனக்கு வெளிப்பாடுகளை தரட்டும். உன் பாடுகள் உனக்கு வெளிப்பாடுகளை தரட்டும். உன் போராட்டங்கள் தேவன் யார் என்கிற வெளிப்பாடை உனக்கு தரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் வரும் பொழுது, எதிர்பார்க்காத பிரச்சனைகளுக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் ஆதரவு பண்ணுகிறீர் என்பதையும், ஆண்டவரே எங்களை நடத்துகிற உம்முடைய கண்ணோட்டத்தையும் உம்முடைய வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. கிருபை தருவீராக. பல நேரங்களில ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வருகிற அலைகளை நாங்கள் தாங்க முடியாத நேரத்துல பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சகிக்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருப்பாங்கடா. பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க. தள்ளாட இருக்கிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், பலவீனப்பட்ட கரங்களை உறுதிப்படுத்துகிறவர். நாங்க அதை தான் கேட்க முடியும் ஆண்டவரே. இதை கடந்து போக பலன் தாங்க, இதை தாண்டி வர பலன் தாங்க, இதை எதிர்த்து நிற்க பலன் தாங்க. இதிலேயும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க பலன் தருவீராக. ஹல்லேலூயா. சத்துருவுக்கு கொஞ்சமா இடம் கொடுத்துறாம, சாத்தானுடைய எண்ணங்களுக்கு, பின்மாற்ற காரியங்களுக்கு கொஞ்சமா இடம் கொடுத்துறாம,
சாத்தானை எதிர்த்து நிற்க பலம் தருவீராக. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த பிரச்சனை நேரத்துலலாம் சாத்தான் யார விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கிறான். அப்பதான் வந்து சொல்லுவான், உனக்கு ஏன் இந்த பாடு, உனக்கு ஏன் இந்த கஷ்டம், நீ உனக்கு போய் இந்த ஆயிடுச்சு, உனக்கு பரிதாபம் காட்டுற மாதிரி பேசுவான், உனக்கு நல்லதை நினைக்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு வருவான். இயேசுவின் நாமத்தினால் அதை எதிர்த்து நில். அது நண்பர்கள் மூலமாய் வரலாம், அது உறவுகள் மூலமாய் வரலாம், அது சிநேகிதர்கள் மூலமாய் வரலாம், அல்லது உன் எண்ணமாகவே கூட வரலாம். அது சாத்தானுடைய பேச்சு. அதற்கு இடம் கொடுக்காத, எதிர்த்து நில். எதிர்த்து சொல்லுங்க சேர்ந்து அவரோட கூட. நீரறியா யாரும் நேரிடா, என் தலை முடியையும் என் நீரே. நீரறியா யாரும் நேரிடா, என் நீரே. என்னை மறவா இயேசு நாதா, உன்னை தயவாலே விசுவாசத்தோடு என்னை சந்தலா துலரப நம சந்தலா கவா